ஒரு மதத்தில் இருந்து மற்றொரு மதத்திற்கு மாறுவது என்பது ஒருவரின் அடிப்படை உரிமை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தேரூர் பேரூராட்சி தலைவி அமுதா சான்றிதழ் ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எடுத்து மேல்முறையீடு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அந்த தனி நீதிபதியோட உத்தரவு மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உயர்நீதிமன்ற மதத்தில் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறுவதற்கு அடிப்படை புதிய அடையாளத்தை மறைத்து பழைய தொடர்வது போது காட்டிய அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட உரிமைகளை அனுபவிக்க பாசாங்கம் செய்யும் போதுதான் சிக்கல் எழுகிறது நீதிபதிகள். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவி அமுதராணி, அதாவது அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க, ரத்து செய்து உத்தரவிட கோரிய வழக்கானது கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி கவுன்சில் ஐயப்பன் ஆகியோர் மனு தாக்கல் பண்ணது. இதுல தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2022ஆம் ஆண்டு திமுக சார்பில் தேரூர் பேரூராட்சி பகுதியில வார்டின் 8ல போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவும், அதே வார்டு பேரூராட்சி 2ல பெண்கள் பொது வார்டுல அதிமுக தரப்பில் அமுதாராணி என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரும் குறிப்பிட்டிருந்தாரு. இதுல தேரூர் பேரூராட்சி தலைவர் பதவியானது பட்டியல் இனத்தை சார்ந்தவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கிறிஸ்தவரான அமுதாராணி 2005ல கிறிஸ்தவராக மாறி கிறிஸ்தவரை அதன் முறைப்படி திருமணம் செய்து கொண்டாரும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இதோட சான்றை மறுத்து தன்னோட பிறப்பு சான்றிதழ ஊராட்சி மன்ற தேர்தலில் கொடுத்து தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் வேறு மதத்திற்கு மாறியவுடன் அவரை பட்டியல் சாதியினருக்கான இடஒதுக்கீடு பலனை பெற முடியாதுன்னு கிறிஸ்தவரான அமுதாராணி தன்னை பட்டியல் இனத்தை, அதாவது எஸ் இனத்தை சார்ந்தவர் கூறி பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளாரு. இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதோடு இல்லாம அவரை அமுதாராணியை பட்டியலின தலைவர் சாதி தலைவர் சான்றிதழை ரத்து செய்து அவர் தலைவர் பதவியில் இருந்து அவரை நீக்கி புதுசாக பிறப்பிக்கணும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டாரு. எனக்கு இந்த வழக்கு விசாரணை செய்த தனி நீதிபதி இன்னும் சட்டத்தை பின்பற்ற ஆவணங்களும் உள்ள நிலையில் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு இவர் வேட்புமனு தாக்கல் செய்த போது தேர்தல் அதிகாரிகள் தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். அவர் செயல்படாமல் ஒருதலை பட்சமாக தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டிருக்காங்க. இந்தியா போன்ற ஜனநாயக வலிமை மிக்க நாட்டில் பொதுமக்கள் நாடாளுமன்றம், சட்டமன்றம் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகத்தின் உயிர் நாடியேன்னு குறிப்பிட்டவங்க, இந்த நடைமுறை அரசியல் அமைப்பு சட்டத்தில் வழிநடத்தப்படுகிறது. ஆனால் ஆளுங்கட்சியின் பகடைக்காய்களாக தேர்தல் அதிகாரிகள் மாறுகின்றனர் கோபம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்று தேர்தல் அதிகாரிகள் செயல்படுவது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கேலி கூத்தாகுவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அமுதராணி திருமண சான்றிதழ் மூலம் அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியை தெரிய வந்துள்ளார். மனுதாரர் ஒரே நேரத்தில் இருவேறு சலுகைகளை அனுபவிக்க இயலாது. இது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏமாற்றக்கூடிய செயலும். தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவராக அமுதாராணி தேர்வு செய்யப்பட்டது தகுதி நீக்கம் செய்து அறிவிக்க வேண்டும் உத்தரவிட்டிருந்தாரு. இந்த தனி நீதிபதியோட உத்தரவை எதிர்த்து ஊராட்சி மன்ற தலைவர் அமுதாராணி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல அந்த மனுவானது நீதிபதிகள் GR சாமிநாதன், ராஜசேகர் ஆகிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை அமுதாராணி மற்றும் ஐயப்பன் இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட வழக்காக பார்க்க முடியாதுன்னு, உண்மையான பிரச்சனை என்னன்னா அமுதாராணி கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, மேலும் தேவாலய திருமணத்தை நடத்துவதற்காக அவர் பெற்றாரா என்பதுதான். அவ்வாறு பார்க்கும்போதுதான் மனுதாரர் ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டார் என்பது உறுதிப்படுத்தப்படுது. ஒருவர் ஒரு மதத்திலிருந்து மற்ற மதத்துக்கு மாறுவதுங்கிறது அரசியல் போல். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு பிறகு தனது புதிய அடையாளத்தை மறைத்து அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட உரிமைகளை அனுபவிக்கும் நோக்கத்திற்காக பட்டியலின சமூகத்தை பட்டியலின சமூகம் நிலை தொடர்வது பாசாங்கம் செய்வது சிக்கல் எழுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனுதாரர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியுள்ளார் என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை தனி நீதிபதியின் உத்தரவு உறுதி செய்யப்பட்டு மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.